நவம்பர் 2018 ஒரு அமெரிக்கன் மிஷினரி இந்தியாவோட மோஸ்ட் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ளே இல்லீகலாக என்ட்ரு ஆகிறாரு. அவரோட பேர் தான் ஜான் ஆலன். கவர்மெண்ட் அந்த பிளேஸ்க்கு போகக்கூடாது தடை போட்டிருக்காங்க. அதே மீறி போனால் பல தண்டனைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்காம லோக்கல் ஃபிஷர்மேனுக்கு இல்லீகலாக காசு கொடுத்து அந்த நார்த் சென்ட்ரல் ஐலாண்டுக்குள்ளேயும் போகிறாரு. பீச்சில் கால் வச்ச சில மணி நேரத்திலே அவர் உயிரும் பறிக்கப்படுது. அவரோட பாடியை இன்ன வரைக்கும் ரெக்கவரே பண்ண முடியல. எதுக்கு கவர்மெண்ட் இந்த ஒரு சின்ன ஐலாண்டுக்கு இவ்வளோ பெரிய செக்யூரிட்டி தராங்க? ரிசர்ச்சர்ஸ் கூட அங்கே போகவே முடியாது. இங்கே வாழ்கிற மக்கள் யார்? இந்த வீடியோ முடியும் போது நீங்களே டிசைட் பண்ணுங்கள். அங்கே இருக்கவங்க டேஞ்சரஸ் ஆனவங்களா இல்லை நம்ம தான் அவங்களுக்கு டேஞ்சரா? முதல்ல இந்த ஐலாண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். நார்த் சென்ட்ரல் ஐலாண்ட் நம்ம இந்தியாவோட அந்தமான் நிக்கோபாரில் இருக்க ஐலாண்டில் ஒரு சின்ன ஐலாண்ட் தான் இது. இந்த ஐலாண்ட் பே ஆஃப் பெங்கால் மிடில் அமைஞ்சிருக்கு. இந்த ஐலாண்டை சுற்றி கோரல் ரீஃப்ஸ் நிறையா இருக்குது. இந்த கோரல் ரீஃப்ஸ் என்ன பண்ணுது பார்த்தோன்னா, பெரிய போட் எதுவுமே இந்த ஐலாண்டுக்கு வராமல் ப்ரொடெக்ஷன் பண்ணுது. இதுதான் நேச்சுரல் ப்ரொடெக்ஷன். லீகலாக இது நம்ம இந்தியாவோட டெரிட்டரி தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவோட மோஸ்ட் ப்ரொடெக்டட் பிளேஸில் இதுவும் ஒன்று. இந்த ஐலாண்டில் யார் வாழ்கிறாங்க? சென்டினல்ஸ். வேர்ல்ட்லேயே இன்னும் சர்வ் பண்ணிகிட்டு இருக்க ஃபியூ அன்கவுண்டட் பீப்புளில் ஒரு கம்யூனிட்டி. இவங்களோட எக்ஸாக்ட் பாப்புலேஷன் யாருக்குமே தெரியாது. ஆனால் எக்ஸ்பர்ட் சொல்கிறது 50லேருந்து 200 இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இவங்களோட டெய்லி லைஃப்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, நேச்சுரல் தான். எல்லாமே பண்ணி சாப்பிடுவாங்க. வைல்ட் போஸ், ஃபிஷ்ஷஸ், அந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஃபயர் எப்படி க்ரியேட் பண்ணணுன்னே தெரியாது. ஆனால் இவங்க ஃபயர் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு ஃபயர் லைட்னிங் மூலயமா கிடச்சிருக்கலாம். அந்த ஃபயரை இன்னமும் ப்ரிசர்வ் பண்ணி அதையே தான் திரும்பி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வேட்டையாடுறதுக்கு மெட்டல் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆரோ, போஸ், இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா, கடலோரமாக வர போட்டில் இருந்து மெட்டல் ஸ்கிராப்லாம் எடுத்து அதை வச்சு இங்கே உருவாக்குறாங்க. இதை வச்சு அவங்க பல பேர் அட்டாக் பண்ணியிருக்காங்க. நம்மக்கிட்ட ப்ரூஃபும் இருக்குது. லேட் 90th centuries பிரிட்டிஷ் ஆஃபீஸர் போர்ட்மேன் அந்த ஐலாண்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்க சோல்ஜர்ஸோட அந்த ஐலாண்டுக்கு போகிறாரு. அந்த ஐலாண்டுக்கு போனோன்னு அங்கேருந்து சென்டினல்ஸ் எல்லாருமே ஓடி ஃபாரஸ்ட்குள்ளே ஒழிஞ்சிட்டாங்க. ஆனால் எல்டரி பீப்புளும் சில்லரால் ஓட முடியாதனால அவங்கள கேப்சர் பண்ணிக்கிட்டு போர்ட் பிளேயருக்கு கொண்டு வராங்க. கொண்டு வந்த கொஞ்ச நாட்கள்லேயே அந்த எல்டர் பீப்புள் டிசீஸ்னால இறந்துடுறாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக்காக இருந்திருக்கும். ஏன்னா அவங்க அதுக்குள்ளேயே வாழ்ந்துருப்பாங்க. நமக்கு வர சாதாரண ஃபீவரும் கோல்டும் அவங்களுக்கு உயிரே கொள்கிற அளவுக்கு மிகப்பெரிய டிசீஸாக இருந்தது. அதனால் அந்த சில்ட்ரனை கூட்டு போய் திரும்பி அந்த ஐலாண்டில் போய் விட்டுடுறாங்க. லேட் 1960ஸ்லேருந்து 1970s வரைக்கும் இந்தியன் கவர்மெண்ட் அந்த ஐலாண்டில் இருந்த மக்களோட ஃப்ரெண்ட்லி கான்டாக்ட் வைக்கணும்னு நினச்சாங்க. அதுக்கான மிஷனை லீட் பண்ணது இந்தியன் ஆண்ட்ரோலஜிஸ்ட் திலக்நாத் பாண்டி. அவரும் ஒரு டீமும் சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க. பீச்சில் கிஃப்ட்ஸ் வச்சாங்க. மோஸ்ட்லி கோகனட். ஏன் கோகனட் வச்சாங்கன்னு பார்த்தோன்னா, ஐலாண்டில் கோகனட் டீ ரொம்ப கம்மி. கோகனட் அவங்களுக்கு பிடிக்கும்னு ரிசர்ச்சர்ஸ் நம்பினாங்க. அதுக்காக கோகனட்டும் அங்கே வைக்கிறாங்க. சில சமயம் சென்டினல்ஸ் வந்து அந்த கோகனட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எந்த ஒரு வயலன்ஸுமே இல்லை. சில சமயம் அவங்க அதை எடுக்காமல் ஆரோ விட்டு வார்னிங் கொடுத்துருக்காங்க. அது ஒரு கிளியர் மெசேஜ், ப்ளீஸ் இந்த ஐலாண்டு எங்களோடது, திரும்பி வராதிங்கன்னு. கொஞ்சமாக ரிசர்ச்சருக்கும் புரிஞ்சிச்சு இவங்க காண்டாக்ட் பண்ண விரும்பலன்னு. 2004 இந்தியன் ஓஷனில் ஹிஸ்ட்ரியில் மிகப்பெரிய சுனாமி ஒன்று வந்துச்சு. அது அந்த அந்தமான் ரீஜனையே சிவியராக டேமேஜ் பண்ணிச்சு. கவர்மெண்ட்டுக்கு இருந்த ஒரே ஒரு பயம், சென்டினல் பீப்புள் சர்வே பண்ணியிருப்பாங்களான்னு. அதுக்காக ஹெலிகாப்டர் அனுப்பிச்சாங்க. செக் பண்ணி பார்த்துருக்காங்க. செக் பண்ணும்போது சென்டினல் மேன் ஒருத்தன் ஓடி வந்து வில்ல வச்சு அந்த ஹெலிகாப்டரை தாக்கியிருக்கான். அந்த அட்டாக்கை ஒரு கிளியர் வார்னிங்காக எடுத்துக்கிறாங்க. எங்களை தனியாக விடுங்க, நாங்கள் இன்னும் உயிரோடு இருக்கோம். அந்த ஒரு அட்டாக் இந்த உலகத்துக்கே சென்டினல் பீப்புள் உயிரோடு இருக்காங்கன்னு தெரிய வச்சுச்சு. இப்போ இந்த வீடியோவோட ஆரம்பத்துக்கு திரும்பி வருவோம். நவம்பர் மாதம் அமெரிக்கன் மிஷனரி சேர்ந்த ஜான் ஆலன். அவரோட பிலீஃப் என்னென்னா, இந்த சென்டினல் பீப்புள் காட்டு மிராண்டியாக இருக்காங்க. இவங்கக்கிட்ட கிறிஸ்டியானிட்டியும் கடவுளை பற்றியும் சொல்லணும்னு அவர் நினச்சாரு. அதுக்காக அவர் இந்த லாவெல்லாம் மதிக்காமல் லோக்கல் ஃபிஷர்மேன் காசு கொடுத்து அந்த இடத்துக்கும் போக ட்ரை பண்ணார். ஃபர்ஸ்ட் அட்டம்ஸில் சென்டினல்ஸ் வார்னிங் கொடுத்துருக்காங்க. அம்பு வச்சு தாக்கியிருக்காங்க. அதெல்லாம் அவர் பெருசாக எடுத்துக்காமல் செகண்ட் அட்டம்ல திரும்பி அவர் அந்த இடத்துக்கு போயிருக்காரு. போனவர் திரும்பி உயிரோடே வரல. கடவுளை பற்றி அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சவரை கடவுள்கிட்டையும் அனுப்பிச்சி வச்சிட்டாங்க. இதை தூரத்துலேருந்து பார்த்த ஃபிஷர்மேன் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட சொல்லிட்டாங்க. இந்தியன் கவர்மெண்ட் அந்த பாடியை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ட்ரையும் பண்ணல. எதுக்காகன்னு பார்த்தோன்னா, ஒரு பாடியை ரெக்கவர் பண்ணுறதுக்காக அங்கே இருக்க மொத்த ட்ரைபோட லைஃப்பையும் ரிஸ்கில் போட முடியாது. எதுக்காகன்னு பார்த்தோன்னா, டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும். அதுவே இந்த ட்ரைப் அழியிறதுக்கு ஒரு முடிவாகவும் ஆயிரும்ட்டு. இன்றைக்கும் நார்த் சென்ட்ரல் ஐலாண்ட் இந்தியாவோட மோஸ்ட் ப்ரொடெக்டட் பிளேஸில் ஒன்று. எதனால் அப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, ரீசன் 1, அவங்க டிசீஸ் எதுவும் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. ரீசன் 2, அவங்களோட சாய்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ரீசன் 3, வயலன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக. சயின்டிஸ்ட் கூட அங்கே போகணுன்னா ஸ்பெஷல் பர்மிஷன் இல்லாமல் போக முடியாது. தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் சென்டினல்ஸ் தனியாக வாழ்ந்துட்டு வராங்க. மாடர்ன் சிவிலைசேஷனோட எந்த ஒரு கான்டாக்டுமே கிடையாது. இன்னும் நிறைய கொஷனுக்கு ஆன்சர் இல்லை. எக்ஸாக்ட் பாப்புலேஷன் எவ்வளோன்னு தெரியாது. அவங்க என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க, எப்படி முதல்ல ஃபயரை க்ரியேட் பண்ணாங்க, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு யாருக்குமே பதில் தெரியாது. ஒரு நாள் இந்த மிஸ்ட்ரி சால்வ் ஆகுமா, இல்லை இது மிஸ்ட்ரியாகவே தான் இருக்குமா, யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு என்ன தோணுது? நார்த் சென்ட்ரல் ஐலாண்டை இப்படியே தனியாக ப்ரிசர்வ் பண்ண வேண்டியதா, இல்லை ஃப்யூச்சரில் அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.